வீடியோவை பார்த்துட்டு இருக்க மேஷராசி நண்பர்களுக்கு வணக்கம். 2025 ஆரம்பிக்க போகுது. அதனால மேஷராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2025ல் மேஷராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. நிம்மதி தரக்கூடியதாகவும் இந்த 2025 உங்களோட குடும்பத்துக்கு அமைய போகுது. இருந்தாலும் சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு குடும்பத்தை விட்டு ரொம்பவே தூரமான பயணம் மேற்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப சூழலை சமாளிக்க போகிறது ரொம்பவே சவாலான விஷயமா 2025ல் அமைய போகுது. புதுசாக திருமணமானவங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமியார் வீடு மூலம் நிறைய எதிர்மறை விளைவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினமும் உடற்பயிற்சி செய்யறத வழக்கமாக்கி கொள்றது நல்லது. இது உங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டோட தொடக்கத்தில் வியாபாரிகளுக்கு குறைவான லாபம் வந்தாலுமே சனி அப்புறம் குருவோட மாற்றத்தினால உங்களுக்கு சிரமத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தை சேர்ந்தவர்களோட ஆதரவு உங்களுக்கு போதுமானதா இருக்காது. இந்த வருஷம் ஒரு சில பிரச்சனைகளால உங்களோட நண்பர்களோட உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடு செய்யும் போது அதில் உங்களோட முழு கவனம் தேவை. அப்படி சரியாக கவனம் செலுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட இருந்து மனக்கசப்பு ஏற்படும். திருமண வாழ்க்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா புதுசாக திருமணமானவங்களோட வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக இருந்தாலும் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே அவசியம். இந்த வருஷத்தோட முதல் பாதி ரொம்பவே இனிமையாக இருந்தாலும் உங்களோட சின்ன சின்ன சண்டை காரணமாக 2வது பாதி வருஷத்தில் 2 பேத்துக்கு இடையில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இடையில வர சின்ன சின்ன சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நிதி நிலைமைப்படி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2025 புத்தாண்டு உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதனால ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு பண விஷயத்தில் ஒரு சில வேலையை செய்யும் போது உங்கள்கிட்ட இருக்க நிதி நிலைமை ரொம்பவே கம்மியாகும். இந்த வருஷம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள்கிட்ட பணம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு விரயசனி ஆரம்பிக்க இருக்கிறதுனால செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. இந்த விரயசனி காரணமாக பண தொடர்பான நிறைய பிரச்சனைகளும் செலவுகளும் நிறைய அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஜனனகால ஜாதகத்து அடிப்படையில் சொத்து வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்லது. 2025ல் மேஷராசிக்கு ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சதாக இருக்க போகுது. சனியோட மாற்றத்தினால உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நம்ம அளவோட தேவையானதை மட்டும் சாப்பிட்டு இருந்து வாழ கற்றுக்கணும். குருவோட மாற்றம் காரணமாக உங்களோட தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையில் இடமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். ராகு உங்கள் வீட்டுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வரதுனால பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 7.5 சனி நடக்க இருக்கிறதுனால பங்கு சந்தை விஷயத்தில் நிறைய கவனம் தேவை. மேஷராசிக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்கணும் அப்படின்னா படுக்கை அறையில் தென்மேற்கு மூலையில் மயில் இறக வைக்கிறது ரொம்பவே நல்லது. கட்டாயம் குருவோட வழிபாடு ரொம்பவே அவசியம். எதனால் அப்படின்னா உங்களோட கோபத்தையும் உணர்ச்சியும் கட்டுப்படுத்திருக்கிறது ரொம்பவே உதவும். கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியம். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் நீக்கி அந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைச்சு தரும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியமானது. இறை வழிபாடு மனசுக்கு நிம்மதியும் புது தைரியத்தையும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான சக்தியும் உங்களுக்கு தரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஷராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்டில் உங்களோட பேரை சொல்லிட்டு போயிருங்க. ஆக மொத்தம் 2025 இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்மையாக அமையறதுக்கு வெளி வழிபாடு ரொம்பவே அவசியமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வர தடைகள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க.